Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா ஏவாளை பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரண மனிதனை போல பிறக்காமல் தேவனால வேறுபட்ட வகையில உருவாக்கப்பட்ட சிறப்பு பெண்மணி தான் இந்த ஏவாள். இந்த மாபெரும் உலகத்துல முதல் பெண்மணி என அழைக்கும் பெருமைய பெற்றவங்க இவங்க. இந்த உலகத்துல வந்த முதல் பெண், முதல் மனைவி, முதல் தாய், முதல் மாமியார், முதல் பாட்டி, முதல் மூதாட்டி எல்லாமே ஏவாள் தான். இவங்க ஒரு பெருமைக்குரிய பாத்திரம். தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் படைக்கப்படும் வரைக்கும் தனிமையா தான் இருந்தாங்க. ஒரு பிடி மண்ணில் ஆதாம உருவாக்கிய தேவன் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது கூடுதலான வேலைய செஞ்சாங்க. ஏவாள் விசித்திரமான விதத்துல சிருஷ்டிக்கப்பட்டாங்க. தேவனின் அற்புதமான ஆச்சரியமான படைப்பின் கடைசி சிருஷ்டிப்பு ஏவாள் தான். ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஏவாளை சிருஷ்டித்தாங்க. தேவன் அவங்கள ஆதாம் இடத்துல கொண்டு வந்த போது அவன், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவள் என்று சொல்லி மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்று பெயரிட்டாங்க. இவங்களுக்கு ஆதாம் தான் ஏவாள்னு பெயரிட்டாங்க. ஏனென்றால் இவங்க ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். முதல்ல பாவம் செய்தவள் என்ற பெயரும் இவங்களுக்கே கிடைத்தது. இது மிகவும் துக்கத்திற்குரியது. அழகிய மாலை நேர குளிர்ச்சியில ஆதாமுடனும் தேவனுடனும் மிக்க மகிழ்ச்சியா இருந்த ஏவாளுக்கு வஞ்சக சாத்தானால சோதனை வந்துச்சு. சாத்தான் சந்தர்ப்பம் பார்த்து தனிமையா இருந்த ஏவாள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டான்னு கேட்கிறான். ஒரு சந்தேக கேள்விய ஏவாளுடைய மனதுல எழுப்புறான். ஏவாளும் அதற்கு அப்படி அல்ல, தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனிய புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார்னு சொல்லுறாங்க. ஏவாள் சொன்னது பொய் அல்ல, ஆனால் பேசக்கூடாத இடத்துல அவங்க பேசியதுதான் அவங்க செஞ்ச தவறு. இதுவே கீழ்ப்படியாமைக்கு அடிக்கோலானது. இந்த ஏவாள் சாத்தானுடைய வஞ்சக வலைக்குள்ள விழுறாங்க. அதனால் பவுல் தீமோத்தேக்கு சபையின் ஸ்திரீகளை குறித்து எழுதும்போது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று எழுதியிருக்காங்க. ஏவாள் தானாகவே அந்த கனியினால் கவரப்பட்டு இழுப்புண்டு கள்ளத்தனமாய் போய் அதை சாப்பிடவில்லை. ஏனென்றால் அப்பொழுது பாவம் கிடையாது. இருந்திருந்தால் இந்த கள்ளத்தனம், இச்சை, கபடுத்தன்மை எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அவங்க சாத்தானால வஞ்சிக்கப்படுறாங்க. இந்த வஞ்சகம் என்றால் என்ன? நன்மை போல் தெரிகிற தீமைதான், அல்லது தீமை உடைக்கப்பட்டு மூடி மறைக்கப்பட்ட நன்மை. சாத்தான் மூலம் கேட்டது ஏவாளை வஞ்சிக்கிறது, தடுமாற வச்சது. ஏவாள் எச்சரிப்பு தந்த தேவனிடம் ஆலோசனை கேட்காமலேயே தடுக்கி விழுறாங்க. தன்னுடைய கணவனையும் வீழ்த்துறாங்க. ஏவாளுடைய இந்த கீழ்ப்படியாமை தேவனுடைய முழு படைப்பையும் சாபத்துக்கு உள்ளாக்குது. இந்த பாவம் உலகத்தின் மக்கள் அனைவரையும் ஆண்டு கொள்ளுது. இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சகம் என்கிற வலை நம்ம எல்லாரையும் சுற்றி விரிக்கப்பட்டு இருக்கு. தவறு என்று உரைக்க கூடாதபடிக்கும், பாவத்தை பாவம் என்று அறவறுக்க கூடாதபடிக்கும் பிசாசானவன் மனிதனுடைய கண்களை குருடாக்கி விட்டான். குடும்பத்துல வறுமை, துன்பம், நோய் வரும்போதும் தேவன் தந்த வாக்கு தத்தங்கள்ல சந்தேகம் கொள்ள செய்கிறான். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெட்டு போகுமோ என்று பவுல் 2 கொரிந்தியர் 11:3
குறிப்பிடுகிறாங்க. இந்த உலகத்துல வஞ்சகம், பொய், கபட்டுத்தன்மை போன்றவை இன்று மலிந்து விட்டது. நாம் சாத்தானால வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறோமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று 1 யோவான் 3:6-7 வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. எனவே ஏவாள போல வஞ்சிக்கப்பட்டு போகாமல் வஞ்சகத்திற்கு விலகி பாவம் செய்யாது விழிப்போடு வாழ வேண்டும். ஏவாள் தான் பாவம் செய்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவனாகிய ஆதாமையும் வெகு லகுவாக அதுல இணைத்து கொண்டாங்க. அவனும் எதுவும் கேட்காமல் மனைவி கொடுத்த கண்ணிய புசிக்கிறாங்க. எல்லாவற்றையும் மறந்து பாவத்தை தழுவி கொள்றாங்க. பாவத்தை செய்த பின்பு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தங்களுடைய கண்கள் திறக்கப்படுறத உணர்றாங்க. ஏனெனில் இதுவரைக்கும் இல்லாத வெட்கம், அவமானம், நிர்வாணம் என்ற உணர்வு அவங்கள ஆட்கொள்ளுது. அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்றாங்க. அவங்கள தேடி வந்த தேவன் அவங்கள அழைத்து விசாரிக்கும் போது ஆதாம் தேவரீர் தந்த ஸ்திரீதான் என்று தேவனையும் சேர்த்து ஏவாள குற்றப்படுத்துறாங்க. பாவத்தை ஆரம்பித்து வைத்த ஏவாள் வெகு லகுவாக சாத்தான குற்றப்படுத்துறாங்க. இப்படி ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்துறாங்க. இதற்குரிய தண்டனையாக இருவரும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுறாங்க. பாவம் செய்த இருவருக்கும் தோலுடை அணிவதற்காக விலங்குகள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். தேவன் தாமே அவர்களுக்கு தோலுடைகளை உண்டாக்கி கொடுத்தார். ஏனெனில் தொடர்ந்து பாவமின்றி வாழ்ந்திருந்தால் அவங்க சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியும். பாவம் செய்த அவங்க ஜீவ விருட்சத்தின் கனிய பறித்து புசித்து என்றென்றைக்கும் சாபத்துடன் உயிரோடிராதபடிக்கு தேவன் அவங்கள ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிடுறாங்க. ஏவாளுக்கு வேதனையோடு பிள்ளை பெறுவாய்னு தண்டனை கொடுக்கறாங்க. பாவம் செய்ததுனால தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட அவங்க தேவனுடைய சாயலை இழக்கிறாங்க. தேவ மகிமையையும் இழக்கிறாங்க. உலகத்தில் பாவமும் பாவத்தினால மரணமும் பிரவேசிக்குது. பாவத்தினால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த ஒரு நல்ல உறவு முறிந்தது. எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாகுது. ஆனாலும் தேவனின் விலையேற பெற்ற அன்பு அவங்க பேர்ல இருந்ததுனால இந்த தேவ அன்பே முதல் பாவத்திற்கு காரணமாக இருந்த ஏவாளின் மூலமாகவே வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்த சாத்தானுடைய தலைய நசுக்கும் ஸ்திரீயின் வித்தாக மேசியா பிறப்பார்னு வாக்குத்தத்தம் அருள செஞ்சது. பாவம் உலகில் வந்தவுடன் அதற்கு பரிகாரமாக தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்ப சித்தம் கொண்டார். இயேசு கிறிஸ்து தான் உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானின் தலைய நசுக்கும் ஸ்திரீயின் வித்தாக மேசியா பிறப்பார் என்ற வாக்கு தத்தம் ஏற்ற காலத்தில் மரியாள் மூலம் நிறைவேறியது. ஆதாமின் கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று ரோமர் 5:19 சொல்லுது. பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவி நீதிமான்களா ஆக்கிருச்சு. கீழ்ப்படியாத ஏவாள் மூலம் உலகத்துல பாவமும் அதற்குரிய தண்டனையாக ஆக்கின தீர்ப்பும் உண்டானது. பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவினால பாவ மன்னிப்பும் நித்திய வாழ்வை பெறும் பாக்கியமும் உலக மக்களுக்கு கிடைத்தது. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்துல நம்முடைய தவறு நம் குடும்பத்தை
வேலை செய்யும் இடத்துல உள்ள நபர்களை, சமுதாயத்தை, சபை மக்களை, உற்றார் உறவினர்களை எந்த விதத்திலேயாவது பாதிக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஒருவரின் கீழ்ப்படிதலினால உலக மக்கள் அனைவருக்கும் நித்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் கிடைத்தது போல நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் குணங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தரும்படி வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.